எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். இந்த கடைசி மாதத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் அடிப்படையாக வைத்து வாழ்க்கையை பார்ப்பதற்கும் இந்த மாதத்தை பார்ப்பதற்கும் நம்மை நாம் பழக்குவித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை எதற்கு கேட்கிறோம்? ஏன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறோம்? நாம அது ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ஏன் கேட்குறோம்? ஏன்னா நம்ம நிறைய சத்தங்களை கேட்குறோம். நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற எல்லாம் நம்மை பார்த்து ஏதோ ஒன்று நமக்கு சொல்லுகிறது. இப்படி கூட சொல்லலாம், எல்லாம் நமக்கு எதையோ வாக்கு பண்ணுகிறது. நீ இப்படி தான் இருப்ப, இப்படி தான் இருக்க போகிற அப்படின்னு நம்மை குறித்து நாம் சந்திக்கிறவைகள், நாம் கடந்து வருகிற பாதைகள் எல்லாம் நம்மை பார்த்து எதையோ நமக்கு சொல்லுகிறது. இதுக்கு மத்தியில் நாம் வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்கிறோம். அது என்னவென்றால், இந்த சத்தங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு, இந்த சத்தங்களை எல்லாம் பின்ன வச்சுட்டு, கர்த்தர் நீர் என்ன சொல்லியிருக்கிறீர், நீர் என்னை குறித்து என்ன நினைக்கிறீர், அதுதான் வாக்குத்தத்தம். அப்படி பார்த்தோம்னா தினமும் வாக்குத்தத்தங்களை நாம் தேடிக்கொள்வோம். தினமும் வாக்குத்தத்தங்களை எடுத்து உரிமை பாராட்டுவோம். அதை ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட வாக்குத்தத்தம், இந்த மாத வாக்குத்தத்தம், இந்த வருட வாக்குத்தத்தம் என்று தேவன் எதையும் வைக்கவே இல்லை. அவர் கொடுத்து விட்டார். கணக்கில்லாத வாக்குத்தத்தங்களை நமக்கு அவர் பண்ணியிருக்கிறார். நாம் தான் அதை எடுத்து நம்முடைய வாழ்க்கைக்கு அவைகளை சம்பந்தப்படுத்தி, அவைகளை கர்த்தர் என் தகப்பன், என் அப்பா எனக்கு சொல்லியிருக்கிறார் என்று நான் அதை உரிமை பாராட்ட வேண்டும். உரிமை பாராட்டுகிறதுனால் அதை நாம் சொந்தமாக்கி கொள்ளுகிறோம். அதை விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் அடைகிறோம் என்பதை பற்றி சொல்லி கொண்டு வருகிறேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொண்டால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. 11வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் அசதையாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்து கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து சொல்றாரு. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆசீர்வாதங்களை உள்ளடக்கி இருக்கிறது. வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள், நாம் விரும்புகிற நல்வாழ்வு, நாம் எதிர்பார்க்கிற நல்வாழ்வை எல்லாம் தேவன் வாக்குத்தத்தங்களுக்குள் வைத்திருக்கிறார் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறார். இரண்டாவது, அதை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்து கொள்ளுகிறோம். அதை காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்குவது போல இந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நாம் ஒரு பணத்தை போல ஒன்றை கொடுத்து வாங்கி கொள்ள முடியுமா? அது என்னவென்றால் விசுவாசம், பொறுமை. அந்த பணத்தில் 2 பக்கமும் அச்சு ஆயிருக்கணும். 2 பக்கமும் பிரிண்டாக இருந்தால் தான் அது செல்லும். அந்த காசு ஒரு பக்கம் மட்டும் பிரிண்டாக இருந்தால் சிலருக்கு என்னென்னா விசுவாசம் இருக்குது, பொறுமை இல்லை. சிலர் பொறுமையாக இருப்பாங்க, விசுவாசம் இருக்காது. அவங்க அப்போ ஒன்று மட்டும் இருந்து இன்னொன்று இல்லைன்னா வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க நமக்கு தாமதங்கள் ஏற்படும். அடைய மாட்டோம்லாம் கிடையாது, கண்டிப்பாக அடைவோம். சிலர் இம்மையில் வாக்குத்தத்தங்களை அடைய முடியும்னு நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். மறுமையில் வெறும் இயேசுவை விசுவாசித்ததுக்காக அவர்களுக்கு கிடைக்க போகிற பாக்கியம், இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்காக கிடைக்க போகிற பாக்கியத்தை அவர்கள் பெரிதளவில் பெறுவார்கள். அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். வெறும் இயேசுவை நம்புறதுக்கு இவ்வளோவா அப்படின்னு இருக்கும். ஆனால் அவர் வாக்குத்தத்தங்களை எல்லாம் நம்புகிறதுனால் நமக்கு கிடைக்கிற பாக்கியங்களை இந்த பூமியிலேயே நாம் ருசித்து பார்ப்பதற்கு தான் தேவன் நமக்கு ஒவ்வொரு நாட்களையும், ஒவ்வொரு மாதத்தையும், ஒவ்வொரு ஆண்டையும்
நமக்கு கூட்டி கொடுக்கிறார். ஒரு முன் சுவையை சுவைத்து பார். நம்முடைய வீட்டில் குழம்பு செய்யும் போது வீட்டில் இந்த குறை கண்டுபிடிக்கிற ஆள் இருக்கும். அந்த ஆள்கிட்ட தான் கொண்டு போய் உப்பு கரெக்டாக இருக்கா பாருன்னு கொடுப்போம். அவர் ஓகேன்னு சொன்ன பிறகு தான் ஸ்டவ்வை ஆஃப் ஆக்குவோம். அந்த மாதிரி கடவுள் நமக்கு நான் எப்படிப்பட்டவர் என்பதை நீ என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி இந்த பூமியிலே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வான்னு சொல்லி, நான் எவ்வளோ நல்லவர் என்பதை நீ ஒரு நாள் முழுமையாக பார்க்க போகிற. ஆனால் இந்த பூமியில் அதை ஒரு முன் சுவைச்சிட்டு வான்னு சொல்லி நம்மளை வச்சிருக்கிறார். அதுக்கு தான் டிசம்பர் மாதத்தை கொடுத்துருக்கிறார், போய் சுவைத்துட்டு வான்னு சொல்லி. அப்போ கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தங்களை இந்த பொறுமையும் விசுவாசமும் நமக்கு பெற்று தருகிறது. நான் விசுவாசத்தை பற்றி சொன்னேன். விசுவாசம் என்பது ஏதோ புரியாத புதிர் இல்லை. நிறைய நேரத்தில் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று ஸ்ட்ரெஸ் பண்ணப்பட்டிருக்கிறது, அவ்வளோ வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. விசுவாசம் நமக்கு எவ்வளோ அவசியம்னு வலியுறுத்தப்பட்டிருக்கு. ஆனால் விசுவாசம்னா என்னன்னு சொல்லி தந்தது கிடையாது. ரொம்ப சிம்பிள். விசுவாசம்னா என்ன? தேவனுடைய குணாதிசயம் தான் விசுவாசம். அது அவருடைய குணம், அது அவருடைய ஒரு குணாதிசயம். அவர் விசுவாசம் உடையவர். அவர் எல்லாவற்றையும் நம்பி செயல்படுகிறவர். அவருடைய பேச்சு அதை சார்ந்தது. அவர் என்ன நம்புகிறாரோ அதை பேசுவார். அவர் என்ன நம்புகிறாரோ அதை பேசுவார். என்ன பேசுகிறாரோ அதையே காண்பார், அதையே எதிர்பார்ப்பார். அதுதான் தேவனுடைய விசுவாசம். வேதம் சொல்லுகிறது நமக்கும் அந்த விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவருடைய சாயல்ல நம்ம உண்டாக்கி இருக்கிறார். அப்போ அவரை போல உண்டாக்கி இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? நீயும் விசுவாசம் உள்ளவனாக இரு. ஏன்னா நான் இந்த உலகத்தை கையாளும் போது, இந்த உலகத்தை மாற்றும்போது, இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் மாற்ற விரும்பின போது நான் விசுவாசத்தினாலே அதையெல்லாம் செயல்படுத்தினேன். அப்படிதான் சொல்லியிருக்கு எபிரேயர் 11ஆம் அதிகாரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்று. அப்போ விசுவாசத்தினால தான் உலகங்கள் உண்டாக்கப்பட்டது. அப்போ தேவனுக்கு விசுவாசம் இருந்ததுனால தான் இந்த உலகத்தை உண்டாக்குனார். அது மாத்திரமா, அவருடைய வார்த்தையினால் உண்டாக்குனார். அப்போ விசுவாசத்துக்கும் வார்த்தைக்கும் அவ்வளோ சம்பந்தம். இப்போ விசுவாசம் என்பது என்ன? நாம் என்ன பேசுகிறோம், நம்ம என்ன பார்க்குறோம், அதுதான் நம்முடைய விசுவாசம். ஒருவேளை அது முற்போக்கான விசுவாசமாக இருக்கலாம், இல்லை பிற்போக்கான விசுவாசமாக இருக்கலாம். சிலருக்கு முற்போக்கான விசுவாசம் இருக்கு, சிலருக்கு பிற்போக்கான விசுவாசம். எனக்கெல்லாம் நடக்கவே நடக்காது, அதுதான் பிற்போக்கான விசுவாசம். சிலர் நம்புகிறாங்க, அதை வேற உறுதிப்படுத்திக்குவாங்க. நான் சொல்லலை, நமக்கு கிடைக்காதுன்னு சொன்னல, பத்தியா கிடைக்கல, அதில் ரொம்ப சந்தோஷம், அவங்க சொன்னது நடந்தது போல. ஆனால் அது பிற்போக்கான விசுவாசம். அவர் சொன்ன மாதிரியே ஒரு அம்மா தான் சாகிறதுக்கு முன்னாடி, 1 மாதத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் சந்திக்குதோ அந்த சந்தித்த அத்தனை பேர்கிட்டையும் சொல்லியிருக்கு, நான் செத்துருவேன், நான் கண்டிப்பாக செத்துருவேன். ஒரு கட்டத்துக்கு மேலே இப்படியே சொல்லியிருக்கு, தூக்கு போட்டுக்கிட்டு செத்துருவேன்னு சொல்லியிருக்கு பாருங்க. ஒரு நாள் என்ன ஆச்சோ தெரியல, தூக்கு போட்டு செத்தாம்மா. அந்த மாதம் முழுவதும் யாரெல்லாம் சந்தித்திருக்கோ, தூக்கு போட்டு செத்த உடனே போலீஸ்லாம் வந்துடுச்சு, யார் காரணம்னு தேடுறதுக்கு வந்துருக்குறாங்க. ஒருவேளை பிள்ளைங்க காரணமாக இருக்குமோ, மருமகள்கள் காரணமாக இருக்குமோ, யாருன்னா காரணமாக இருக்குமோ வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிச்சா சொந்தக்காரங்களாம் வந்து பக்கத்தில் நின்று சொல்கிறாங்க, எப்பா அது என்கிட்டயும் கூட சொல்லிச்சுப்பா நான் செத்துருவேன்னு, நான் செத்துருவேன்னு சொல்லிச்சுப்பா. செத்துருவேன்னு சொன்ன போலீஸ்காரங்க ஒன்றுமே பண்ண முடியல, கிளம்பி போயிட்டாங்க. ஏன்னா உறுதியாக வார்த்தையினால் சொல்லுவது தான் நடக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவன் சொன்னபடியே ஆகும். அவனுடைய வாயின் வார்த்தைகளில் தான் ஜீவனும் மரணமும் இருக்கிறது. சாவு நம்முடைய நாவில் அதிகாரத்தில் இருக்கிறது. கல்லறைக்கு போகிறதுக்கு முன்னாடியே கல்லறை இங்கே நோண்டிடலாம், இங்கே நோண்டிடலாம், வாயை வச்சே நோண்டிடலாம். ஒரு வேத பகுதி சொல்லுது, ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் பாம்பின் விஷம் இருக்குதான் அதில்.
அப்போது வார்த்தையினால தான் வாழ்வு உண்டாகிறது. வார்த்தையினால தான் தேவன் வாழ்க்கை உலகத்தை கையாண்டார். அப்போது விசுவாசம் என்பது என்ன? தேவன் பார்ப்பது போல பார்ப்பது, தேவன் பேசுவது போல பேசுவது, தேவன் எதிர்பார்ப்பது போல எதிர்பார்ப்பது. அது இருக்கா? அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் தேவன் பார்க்கிறது போல பார்க்கிறேனா, தேவன் பேசுகிறது போல பேசுகிறேனா, தேவன் விரும்புகிறது போல நான் விரும்புகிறேனா? இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? தேவனுடைய வசனம் நமக்கு அதை அளந்து காட்டுகிறது, என் அளவுகோல் என்னன்னு. அதனால தான் ஏசாயா 55 வாசிக்கிறோம், என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. அதை எதுக்கு சொன்னார்? வாசித்திருக்கிறீங்களா? ஏசாயா 55. ஏசாயா சில நேரத்தில் வாசித்திடணும். வெறும் கோட் பண்ணால் போதாது, வெறும் மேற்கோள் காட்டிட்டா போதாது, அதையே உங்கள் கண்ணு பார்க்கணும். அதை 8, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எந்த அளவு, எந்த ரீதியிலெல்லாம் இதை எடுத்துக்கலாம்? பெருமையாக பேசுகிறார் என்று எடுத்துக்கலாம். அவர் பெருமைக்குரியவர், மகிமைக்குரியவர், அவருக்கு உகந்தது அது. அப்படி சொல்கிறாரா? இல்லை. அவர் என்ன சொல்ல வர்றாரு? என் நினைவும் உன் நினைவும் வித்தியாசமாக இருக்கு பாரு. என் நினைவும் உன் நினைவும் ஒன்றிணைந்து இருக்கணும். என் நினைவும் உன் நினைவும் ஒத்து போகணும். ஆனால் உன் நினைவும் என் நினைவும் வித்தியாசமாக இருக்குது. என் நினைவு வேற மாதிரி இருக்குது, உன் நினைவு வேற மாதிரி இருக்குது. ஆனால் ரெண்டு பேரும் ஒரே சாயலை உடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் நீ என்னவா இருக்கிற? உன் நினைவு ரொம்ப கீழே இருக்கு, என் நினைவு வேற மாதிரி இருக்குது, உன் வழிகள் வேற மாதிரி இருக்குது. ஆனால் ரெண்டு பேரும் ஒரே சாயலில் இருக்கிறோம். நீயும் என்னை மாதிரி நினைக்கணும், நீயும் என்ன மாதிரி பாதைகளில் நடக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். என் வழியை நீ பின்பற்றுன்றார். அப்போது தேவனுடைய நினைவு, தேவனுடைய பேச்சு, தேவனுடைய பார்வை, தேவன் எதிர்பார்ப்பது போல எதிர்பார்ப்பது. தேவன் எப்படி எதிர்பார்த்தார்? மார்க், இதெல்லாம் நான் வாசித்திருக்கிறேன், பல முறை சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்காக இதை நான் திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன். மார்க் 11 இயேசு அத்தி மரத்தை சபிப்பதை பற்றி பார்த்துருக்குறோம். மார்க் 11:12 வாசிக்கிறோம். மறுநாளில் அவர்கள் பெத்தனியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. பசி உண்டாயிற்றுன்னா போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்லாம்ல. ஆனால் இவர் பண்ணுறதை பாருங்க, இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர். இவர் என்ன பண்ணுறாரு? அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அது வரைக்கும் ஓகே, அதில் ஏதாவது அகப்படுமோ, அத்தி பழத்தை சாப்பிட விரும்புகிறாரு, வேற எதுவும் இல்லை அங்கே, பசியில் அதை சாப்பிடணுன்னு வர்றாரு. இதுக்கப்புறம்தான் ஓஹோ வித்தியாசமாக இருக்கும். அது என்னன்னா, அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும். நமக்கு தெரியாதா கொய்யாக்காய் எப்போ காய்க்கும்? மரம் வச்சவங்களுக்கு தெரியாதா? உண்டாக்கினவருக்கு தெரியாதா? அங்கேயாவது கொண்டு போய் நிறுத்துவோம் அவரை. உண்டாக்கின உமக்கு தெரியாதா? பெயர் சொல்லி அழைத்தவர் உமக்கு தெரியாதா? விதை தரும் கனி செடிகள் உருவாக்க கடவுதுன்னு சொன்னவருக்கு தெரியாதா? காலங்களை உண்டாக்கினவருக்கு தெரியாதா? இது அத்தி மர காலம் இல்லை, அத்திப்பழ காலம் இல்லை, இது வெறும் இலை காலம்தான். போய் பழக்காலத்துக்கு போய் தான் பழத்தை எதிர்பார்க்க முடியும்னு தெரியாதா? வேதம் சொல்லுது பழம் இல்லை, காணவில்லை. அப்போ அமைதியாக போயிருக்கணும்ல. 14 அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். எனக்கு கனி தரமாட்ட நீ, அப்போ நான் இனிமே நீ எதையும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது, போ பட்டு போ அப்படின்றார். சிலர் இதெல்லாம் எடுத்து ஆவிக்குரிய அர்த்தங்கள் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் ரொம்ப சிம்பிள். இயேசு சீஷர்கள் இதை கவனிக்கிறதுக்காக இதெல்லாம் செய்கிறார். சீஷர்களுக்கு பார்த்து சீஷர்கள் அதை கேட்டார்கள், அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். அப்புறம் 19 சாயங்காலம் போன போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். மறுநாள் காலையிலே அவ்வழியாய் போகும்பொழுது
அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை அவர் சொன்னதை, பட்டு போன்னு சொன்னதை கேட்டார்கள், பட்டு போனதை கண்டார்கள். அப்போ பேதுரு இயேசுவை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே, நீர் சபித்த அத்தி மரம் பட்டு போயிற்று. இருக்கிற மரத்தெல்லாம் பார்த்து சபிச்சுக்கிட்டு இருந்தா, இருக்கிற மலையெல்லாம் பார்த்து சபிச்சுக்கிட்டு இருந்தா. அடுத்தது இயேசு சொல்லுவார், எவனாகிலும் மலையை பார்த்து, மலையையும் அத்தி மரத்தையும் பார்த்து பார்த்து சபிச்சுக்கிட்டு இருந்தா. அதையா சொல்கிறாரு? ஒரு ப்ராக்டிக்கல் காரியத்தை சொல்லித்தரார். நீர் சொன்னீரே, நாங்கள் அதை கேட்டோம், இப்போ அது பட்டு போயிருக்கிறதை காண்கிறோம். கொஞ்சம் காலம் எடுத்துக்கிச்சு. மறுநாள், அப்படி தானே சொல்லியிருக்கு. மறுநாள் அவர்கள் காலையிலே வரும்பொழுது, அப்போது கொஞ்சம் அவர் சொன்னது நிறைவேறதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கிச்சு. ஆனால் கண்டார்கள், அது கண்டார்கள். உடனே நடந்ததுன்னு சொல்லலை, ஆனால் அதை கண்டார்கள். அப்போ தான் அவங்களுக்கு அவன் கேட்ட கேள்விக்கு, ரபி, நீர் சபித்தீரே, அது பட்டு போயிற்றே, நீர் சொன்னது நடந்துச்சேன்னு சொல்கிறான். அப்போ இயேசு சொல்கிறார், 22ஆம் வசனம், இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவளாய். ஆங்கிலத்தில் இது எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்றால், தேவனை போல் விசுவாசம் உடையவர்களாக இருங்கள். இதை சொல்லித்தர்றதுக்கு தான் இதுக்கு முன்னாடி ஒரு கதையை சொல்லிடுறார். அப்படி என்ன சொல்லித்தர விரும்பினார்னா, காலத்தை பார்த்து காத்திருக்காதே, காலத்தை பார்த்து சோர்ந்து போகாதே, எதிர்பாரு. விசுவாசம் என்பது என்ன? தேவனுடைய விசுவாசம் என்பது என்ன? காலம் இல்லைனாலும் எனக்கு நடக்கணும், காலமே இல்லைனாலும் நான் நினைக்கிறது நடக்கணும். நான் காலத்தை பார்த்து அது நடக்காதுன்னு உட்காந்துருக்க வேண்டியதில்லை. விசுவாசிக்கிறவர்கள் யார்? காலத்தினால் கட்டுப்படுத்தப்படுகிறவர்கள் அல்ல, காலத்தை பார்த்து சோர்ந்து போகிறவர்கள் அல்ல. இது அத்திப்பழ காலம் இல்லை. ஆனால் தேவனுடைய விசுவாசம் என்ன? நான் விரும்புகிறேன், நான் எதிர்பார்க்கிறேன், நடந்தே ஆகணும், எனக்கு பழம் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். சீஷர்களுக்கு அந்த பரிமாணத்தை கற்றுத்தருகிறார். சிலருக்கு விசுவாசம் என்ன? நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும் அப்படின்றது சிலருடைய விசுவாசம். இயேசுடைய விசுவாசம் என்பது என்ன? காலம் இல்லைனாலும் அதினதின் காலத்தில் அதிர்கனியை தரும் என்பது சிலருடைய விசுவாசம். இயேசுடைய விசுவாசம் என்பது என்ன? காலெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், இப்போ நடக்கணும், இன்னைக்கு நடக்கணும். அந்த விசுவாசத்தை பார்த்து இயேசு ஆச்சரியப்படுறார். என் வேலைக்காரன் சொஸ்தமாவான், ஒரு வார்த்தை சொல்லும், இது நடந்தே ஆகணும். இந்த டிமாண்டிங் மென்டாலிட்டி விசுவாசத்தில் இருக்குது. ஒரு ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கட்டாயமாக எனக்கு நடக்கணும். இதெல்லாம் விசுவாசத்துடைய பரிமாணம். எந்த பரிமாணத்தில் இருக்கிறோம் என்பதை எப்படி புரிஞ்சுக்கிறது? வேதத்தை படித்து இந்த போதனைகளை கேட்டு என் விசுவாச அளவு எப்படி இருக்குதுன்றதை நாம் அடையாளப்படுத்திக்கலாம். ஆண்டவரை மாதிரி பேசுகிறேன்னா, ஆண்டவரை மாதிரி பார்க்குறேன்னா, ஆண்டவரை மாதிரி எதிர்பார்க்கிறேன்னா. ஸோ அவரவருடைய விசுவாசத்தை சோதித்து பார்த்து கொள்ள முடியும் அப்படின்னு பவுல் 2 கொரிந்தியரில் சொல்கிறார். சரி, இப்போ நான் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துக்கு திரும்ப வரப்போகிறேன். அதில் தான் நான் இப்போ ஒரு முக்கியமான கருத்தை எடுத்து காட்ட விரும்புகிறேன். அது என்னென்னா, எபிரேயர் 6 வாசிக்கிறோம், வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தை கொண்டு மாத்திரம் பெற முடியாது, பொறுமையினாலும் பெற முடியும், பொறுமையும் அதற்கு வேண்டியதாய் இருக்கிறது. பொறுமை, எல்லாம் சொல்லுங்கள், பொறுமை. எபிரேய மொழியில் 2 வார்த்தைகள் அதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கிரேக்க மொழியில் 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு பொறுமைக்கு. இந்த 4 வார்த்தைக்கும் ஒரே அர்த்தம்தான், காத்திருத்தல் என்ற அர்த்தம். விட்டு கொடுக்காத நிலை என்ற அர்த்தம். அது வரும் வரை துன்பப்படுவது என்ற அர்த்தம். சகித்து கொள்வது என்ற அர்த்தம். அதுக்கு பேர் தான் பொறுமை. சகித்து கொள்வது, அந்த பெற வரைக்கும் காத்துட்டு இருக்கிறது, அதை பெற வரைக்கும் சகித்து கொள்வது, அந்த பொறுமை, அதைத்தான் பொறுமை என்று இங்கே வாசிக்கிறேன். எபிரேயர் 6:11 வாசிக்கிறேன். பொறுமை
15வது வசனம் பாருங்க. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அப்போ வாக்குத்தத்தத்தை பெறுறதுக்கு பொறுமை நமக்கு தேவையாக இருக்கிறது. சரி, பொறுமைனா என்ன? பொறுமைக்கு எதிர்மறையானது என்ன? பொறுமைக்கு எதிர்மறையான சில காரியங்களை சொல்கிறேன். எபேசியர் 4:14. எபேசியர் 4:14. நாம் இனி குழந்தைகளாக இராமல், குழந்தைக்கு தான் பொறுமையே இருக்காது. சபையை பார்த்து, எபேசிய சபையை பார்த்து சொல்கிறார், நாம் இனி குழந்தைகளாக இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். சில வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்கிறார். நாம் இப்படி இருக்கக்கூடாது. ஒன்று குழந்தைகளைப் போல இருக்கக்கூடாது. ஏன்னா குழந்தைகள் அழுது அடம் பிடிச்சி நம்மளை உட்கார விடாது பாருங்க, தூங்க விடாது பாருங்க. ஏன்னா வேறு எதையும் சொல்லவும் தெரியாது, பேச வார்த்தை கிடைக்கலன்னா வெறும் வார்த்தை தெரியாத பிள்ளைகள், அதை உரிமை பாராட்ட தெரியாத பிள்ளைகளுக்கு ஒன்றே தான் தெரியும், அழமட்டம் தான் தெரியும். யார் அழுகிறவர்கள்? உரிமை பாராட்ட தெரியாதவர்கள், வாயை திறந்து உரிமையாய் கேட்க தெரியாதவர்கள் தான் அழுகிறவர்கள். அதாவது துக்கத்தில் அழுகிறது, அதை குறைய சொல்லலை, உணர்ச்சி வசப்பட்டு அழுகிறத சொல்லலை, ஆனந்த கண்ணீரை பற்றி சொல்லலை, தேவனோடு பேசும்போது நமக்குள்ளே உண்டாகிற அந்த கண்ணீரை பற்றி சொல்லலை. ஆனால் கெஞ்சி கேட்கிறேன்னு சொல்லுகிறவர்களை பற்றி சொல்லுகிறேன். கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு மனத்தத்துவ நிபுணர்கள் சொல்கிறார்கள், குழந்தைகள் உங்களை கெஞ்சி கேட்கும்போதோ அழுது கேட்கும்போதோ எதையும் செய்யாதீர்கள். முடியாது, கிடைக்காது, தரமாட்டேன், வாங்க மாட்டேன், முடியாது அப்படின்னு சொல்லுங்கன்றாங்க. ஏன்னா அழுதும் கெஞ்சியும் வாங்குகிற குழந்தைகள் கடைசி வரைக்கும் அதை ஆயுதமாக பயன்படுத்தி கொள்வார்கள். அவர்களால் எப்படி அதை சுதந்தரிப்பது, அதை எப்படி அடைவது, அதை எப்படி பெறுவது என்கிற அந்த ஞானத்தில் வளராதவர்கள் தான் இந்த மாதிரி குழந்தைகளை போல நடந்து கொள்வார்கள். ஸோ பொறுமையை இழக்கிறவர்கள் யார்? குழந்தைகளை போல இருக்கிறவர்கள். ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய ரீதியாகவும் குழந்தைகளை பற்றி பவுல் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். உங்களுக்கு பாலை கொடுத்தேன், நீங்கள் மாம்சத்தை புசிப்பீங்கன்னு பார்த்தா, நீங்கள் கனமான ஆகாரத்தை புசிப்பீங்கன்னு பார்த்தா, நீங்கள் திடமான ஆகாரத்தை புசிப்பீங்கன்னு பார்த்தா, நீங்கள் இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறீர்கள். உங்களுக்கு பாலை கொடுக்க வேண்டிய சூழலில் நீங்கள் இருக்கிறீங்க. விசுவாசிகள் பலர் இன்னும் அவர்கள் ஆவிக்குரிய குழந்தைகளாகவே இருக்கிறாங்க, வளர்ச்சி அடையலை. அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, அதிகமாக கண்ணீரை துடைப்பார், கலங்காதே மகளே, ஆறுதலான பாடல்கள் தான் தேவைப்படுதே தவிர, ஒரு பிறர் கண்ணீரை நான் துடைக்க முடியும் என்கிற அளவுக்கு வளர இல்லை. ஆமாம், வளர்ந்துருக்குறோம்னா அர்த்தம் என்ன? பலரை பார்த்து நானும் இப்படி தான் இருந்தேன், நானும் இப்படி தான் அழுதுகிட்டு கிடந்தேன், நானும் இப்படி தான் தாங்கிக்க முடியாமல் சகிக்க முடியாமல் பொறுமை இல்லாமல் இருந்தேன், ஆனால் இன்றைக்கி என்ன ஆண்டவர் மாற்றி இருக்கிறாரு, தொடச்சிக்கோ நீயும் மாறுவே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கிறோமா? இல்லை நாமும் கூட போய் உட்காந்துக்கிட்டு அந்த கட்டி பிடிச்சிக்கிட்டு தோல் மேலே இடுப்பம் கையை போட்டுக்கிட்டு, அது எங்கேருந்து வரும்னு தெரில. அப்போ தான் அந்த அம்மா அழுது முடிச்சிடுச்சு. நாங்கள் கூட நினச்சோம் பரவாயில்ல இனிமே அழமாட்டாங்கன்னு. காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு கூட்டம் வந்தது பாருங்க, வந்து தோல் மேலே கையை போட்டு அங்கேருந்து வரும்போதே கத்திக்கிட்டு வராங்க, எல்லாம் ஒப்பாரி. எத்தனை முறை அந்த அம்மா மூஞ்சில் தண்ணி தெளித்து எழுப்பிட்டு கிடந்தோம், மயங்கி விழுது, அழுதா அந்த அம்மா மயங்கி விழுந்துடுது. நிறைய பேர் இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, மரணத்தின் வேளையில் கூட நாம் தேவனை அறியாதவர்கள் நடந்து கொள்வது போல் நாம் நடந்து கொள்ளக்கூடாதான்? ஏன்? தேவனை அறியாதவர்களை வேதம் குழந்தைகளாக சித்தரிக்கிறது. தேவனை அறிந்தவர்களை வேதம் எப்படி சொல்லுகிறது? பலவான்கள் என்று சொல்லுகிறது. அப்போ நம்ம பலவான்கள், நம் குழந்தைகள் இல்லை.
இரண்டாவது அதே வேத பகுதியில் வாசிக்கிறோம், காற்று அடிக்கப்படுகிற காற்றினாலே அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல். எந்த பக்கம் சாய்வோன்னு தெரியாது, எந்த பக்கம் காத்தடிச்சாலும் அந்த பக்கம் சாயிறது. இந்த நிலையற்ற நிலையைத்தான் பொறுமை இல்லாதவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். 15வது வசனத்தில் சொல்றார், அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படி எல்லாம் சொல்லுங்க, வளர்கிறவர்களாய் இருக்கும்படி. நாம் வளரணும், குழந்தையாகவே இருக்கக்கூடாது. குழந்தை தான் ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தோம். ஆனால் எபிரேயர் சொல்கிறார் 10ஆம் அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்தில், காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகராக இருக்கணும், ஆனால் நீங்கள் இன்னும் குழந்தைகளாக இருக்கிறீர்கள் அப்படின்றார். போதகர்னா ஸ்டேஜில் ஏறி பிரசங்கம் பண்ணுறதை சொல்ல, காலத்தை பார்த்தால் நீங்கள்லாம் பிறருக்கு சொல்லித்தரக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கணும், ஆனால் இன்னும் நீங்கள் பால் உண்ணுகிற குழந்தைகளைப் போல இருக்கிறீர்கள், முதிர்ச்சி அடையலை அப்படின்றார். இப்போ பொறுமை என்பதற்கு இந்த அர்த்தங்களை வேதாகமம் சுட்டி காட்டுகிறது. யாக்கோபு 1:8, யாக்கோபு 1:8. 2 வாசிக்கிறேன். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பொறுமையை பற்றி பேசுகிறாரு. பொறுமை நமக்கு வேண்டும், பொறுமை நமக்கு உண்டாக வேண்டும் சொல்கிறாரு. அப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது சொல்கிறாரு 8ஆம் வசனத்தில், இரு மனமுள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். இரு மனம் உள்ளவன் பொறுமை இல்லாதவனாக இருக்கிறான். அவன்கிட்ட பொறுமை இல்லை. அவன் யார் எதை சொன்னாலும் நம்புவான், யார் எதை சொன்னாலும் கேட்டுக்குவான். இங்கேயும் ஆமீன் போடுவான், வீட்டுக்கு போய் நியூஸ் பார்த்துட்டு அதுக்கும் ஆமீன் போடுவான். இங்கேயும் தன்னுடைய தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஆமீன் அல்லேலூயா சொல்லி அதை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவான். மருத்துவமனையில் போய் மருத்துவர்கள் சொல்லுகிறத கேட்டு இன்னும் அதையும் கேட்டு உடைந்து போவான். ரெண்டும் நடக்கும். இரு மனம். பொறுமை உள்ளவன் யார்? ஒரே மனதை உடையவன். அவன் ஒரே மனதை மட்டும் உடையவன். அவன் அதை தான் நோக்கி பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறான். இப்படி நம்மை நாம் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும், இப்படி நாம் நம்மை வளர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் பொறுமை. பொறுமைன்றது ஒரே நாளில் வந்துடாது. அது நாம் சந்திக்கிற சோதனைகளிலே நாம் அறிந்து கொள்ள முடியும் நாம் எவ்வளோ பொறுமை உள்ளவர்கள் என்று. நாம் சகித்து கொள்ளுகிறதுல அப்படி தானே இருக்குது. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது அதை நீங்கள் எப்படி சகித்து கொள்ளுகிறீர்களோ அப்படி தானே சொல்லியிருக்கு. 12ஆம் வசனம் பாருங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் வாழ்க்கையில் சந்திக்கிற சவால்களிலே அங்கே இருக்கிற நமக்கு உண்டாயிருக்கிற சகிப்பு தன்மை நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. அது சகிப்பு தன்மை நமக்கு ஜீவ கிரீடத்தை பெறுவான்னு சொல்லியிருக்கு. தேவன் அவனை கனப்படுத்துவாராம். சகிப்பு தன்மையை வளர்த்து கொள்கிறவர்கள் தேவனால் கனப்படுத்தப்படுவார்கள் என்று 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போது இந்த பொறுமையை உருவாக்கி கொள்வது நமக்கு ரொம்ப முக்கியமானது. பொறுமைனா என்ன? ஒரு தவறை அல்லது ஒரு காரியத்தை அவசரப்பட்டு நியாயம் தீர்க்காது. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை அவசரப்பட்டு பழிவாங்காது, அவசரப்பட்டு நியாயம் தீர்க்காது. இப்போ சொல்லுங்க, நம்ம எல்லார்கிட்டையும் எவ்வளோ பொறுமை இருக்குன்னு. அவர் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியுமா? அவர் யாருன்னு எனக்கு தெரியும். நான் புட்டு வச்சிருவேன். மூஞ்ச பார்த்தாலே நான் சொல்லிடுவேன். என்ன சொல்லுவீங்க? மூஞ்ச பார்த்து என்ன சொல்லுவீங்க? முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்களாமா. இவங்க அவ்வளவு அறிவாளி, அவங்கள பற்றி அப்படியே தெரியும் நம்புகிறாங்க. அவங்க கடந்து போகிற பாதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. ஒருவரை பற்றி சொல்வதற்கு நமக்கு அவசரப்படுகிறோம் என்றால் நமக்கு பொறுமை இல்லை என்று அர்த்தம்.
பொறுமைக்கு அது ஒரு சுய கட்டுப்பாடு. எப்படிப்பட்ட கட்டுப்பாடு? நம்ம எவ்வளவு கட்டுப்படுத்தி கொள்ளுமா? அவசரப்பட்டு நியாயம் தீர்க்காமல், அவசரப்பட்டு பழி வாங்காம இருக்குமா? பொறுமை என்பது என்ன? தாமதங்களை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை. அக்செப்டிங் த டிலே. தாமதமாக வருது, தாமதம் ஆகும் அப்படின்னா விட்டு கொடுக்காது, காத்திருக்கும். காத்திருக்க முடியுமா? தாமதங்களை ஒத்துக்கொள்ள முடியுமா? இன்னைக்கு நடக்கலை, இந்த மாதம் நடக்கலை, இந்த வருடத்தில் நடக்கலை, அதனால இனிமே நடக்காதுன்னு முடிவெடுத்துடுறோமா? இல்லை, தாமதமானாலும் வரும் அப்படின்னு நம்புகிறோமா? மூன்றாவது, இந்த பொறுமை என்பதற்கு அர்த்தம் என்னன்னா, மன அழுத்தங்களுக்கு, மன சோர்வுகளுக்கு இடம் கொடுக்காத ஒரு நிலைப்பாடு. மன சோர்வுகளுக்கு உடைஞ்சி போகாம, ஒருவேளை அப்படியே உடைஞ்சி போனாலும் எழும்பி நிற்க, அதிலிருந்து வெளியில வருவதற்கு பழக்குவித்து கொள்ளுகிற ஒரு குணாதிசயம், அதான் பொறுமை. சீக்கிரம் உடைஞ்சி போக மாட்டோம். ஆனால் உடைக்கும் இந்த உலகம். பலவிதமான சோதனைகளில் அகப்படுகிற போது அப்படி சொல்றார். அப்போ பலவிதமான சோதனை இருக்கு. பல விதத்தில் சோதிக்கப்படுவோம், பல விதத்தில் நம்மளை டெம்ப்ட் பண்ணுவாங்க, நம்மளை டெஸ்ட் பண்ணுவாங்க, நம்மளை பரீட்சை பார்ப்பார்கள். நம்மளை கோவப்படுத்தி பார்ப்பாங்க, கோபம் வர வைப்பாங்க. இந்த இப்போ காலையில் பொறுமையை பற்றி கேட்டு போகிறீங்க, வீட்டுக்கு போனவொன்னு தெரியும் பாருங்க உங்கள் பொறுமை எவ்வளோ இருக்குது, நீங்கள் எவ்வளோ பொறுமை உள்ளவர்கள்னு தெரிஞ்சிடும் பாருங்க. ஸ்டவ்வை பற்ற வைக்கிற விதத்திலே கண்டுபிடிச்சிடலாம், அந்த டம்ளரை வைக்கிற விதத்திலே கண்டுபிடிச்சிடலாம், எல்லாத்துலேயும் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக நமக்கு பொறுமை இருக்கா. மன அழுத்தங்கள், மன சோர்வுகள், துக்கங்களுக்கு இடம் கொடுக்காத நிலை வரும். ஆனால் அவைகள் ஆளுகை செய்யும்படிக்கு இடம் கொடுக்காத நிலை. ஆனால் கடினமானது, பயங்கர கடினமானது. இது ஈஸியாக வந்துடாது. பொறுமை வருவதற்கு அவ்வளோ கஷ்டம். இது இயற்கையாய் யாரிடத்திலும் இல்லை. பொறுமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா இயற்கையாக அவர்கள்கிட்ட இல்லை. ஏதோ அவர்களுக்குள்ள ஒரு வேலையை அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். சகித்து கொள்ள, தாங்கி கொள்ள, ஏற்றுக்கொள்ள ஒரு மனப்பக்குவத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் அவங்க அப்படி இருக்காங்க. இயற்கையாக யாருக்கிட்டேயும் கிடையாது. ஏன்னா குழந்தையா பிறக்கும்போது தான் தெரியுதே, அந்த பால் கழுகுறத பார்க்கும்போதே தெரியுதே, இது நம்ம பால் காய்ச்சறதுக்குள்ளே ஸ்டவ் பற்ற வச்சு அந்த பால் புட்டியில் ஆற்றி ஊற்றிட்டு வர்றதுக்குள்ளே சிலர்லாம் சொல்லுவாங்க உயிர் வாங்குறியேன்னுவாங்க பாருங்க. அந்த அளவுக்கு பொறுமையை இழப்போம். ஏன்னா எந்த குழந்தையும் பொறுமை உள்ள குழந்தையா பிறக்கலை. ஆனால் ஏதோ ஒன்றை அவர்கள் சந்திக்க தங்களுடைய வாழ்க்கையில் அதை ஒரு கனியை போல உருவாக்கிக்கிட்டாங்க. அந்த விதையை விதைத்து சிலரெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும். அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும், அசால்ட்டாக இருப்பாங்க. அதை பெரிய இதுவாக சின்ன விஷயம் இருக்கும், உக்காந்துக்கின்னு அன்றைக்கி ஃபுல்லாக அழுதுகின்னு உட்காந்துருக்கிற ஆளெல்லாம் பார்த்துருக்கேன். அன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து அழுது கண்ணெல்லாம் வற்றி போய் தலைக்காணியெல்லாம் நனைஞ்சு போய், சின்ன விஷயம், அதில் ஒன்றும் கிடையாது. உரிச்சி பார்த்தா ஒன்றும் இருக்காது, அது வெறும் கத்திரிக்காய் தான், அது ஒன்றும் இருக்காது. இதுக்கா இவ்வளோ பெரிய அக்கப்போருன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவ்வளோ பெரிய விஷயங்களை ஒன்றும் இல்லாமல் இயேசு தூங்கினார் பாருங்க. காற்றும் கடலும் கொஞ்சம் இழுக்குது, இயேசுவுக்கு தூக்கம் வருது. அதெல்லாம் ஒரு 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 விதமான பயிற்சி. அது பயிற்சியில் வருவது, திடீர்னு வந்துடாது. இன்னைக்கு எனக்கு பொறுமை தாரும், இப்போவே தாரும்னு கேட்டிங்கன்னா அப்போவே பொறுமை இல்லை. வீட்டுக்கு போங்க, வந்து நிற்கும், ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வருவார்கள், புருஷனோ இல்லை பிள்ளைகளோ மனைவியோ கொண்டு வருவார்கள். அதை கையாளும்போது அதை கையாளுகிற விதத்தில் தான் நம்மை நாம் வளர்த்து கொள்ள முடியும். உனக்கு பொறுமை இல்லை அப்படின்னு சொல்கிறவர்களுக்கே முதல்ல பொறுமை இல்லை. எப்படி நீங்கள் நியாயம் தீர்க்கலாம் பிறரை? எப்படி நீங்கள் அவசரப்பட்டு அவங்கள நியாயம் தீர்க்கலாம்? அவங்க ஷூல் போட்டு பார்த்துருக்குறீங்களா? அவங்க
காலடியில் கால் வச்சு பார்த்துருக்கீங்களா? அவங்க வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துருக்கிறீங்களா? அவங்க சந்தித்த சூழலை நீங்கள் சந்தித்திருக்கிறீங்களா? பிறரை நியாயம் தீர்க்கிறவர்களே பொறுமை இல்லாதவர்கள் தான். ஆனால் இந்த பொறுமையை உடனடியாக வச்சுக்க முடியாது. இது மெதுவாக தான் வரும், கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும். இந்த கேரக்டர்லையும் வேலை செய்யணும், நம்ம கேரக்டர்லேயும் வேலை செய்யணும், குணத்துலேயும் நம்ம கொஞ்சம் அழகுபடுத்தணும். மேலே மட்டும்தான் அழகுபடுத்திக்கிறோம், நல்லா பவுடரை போட்டுக்கிறோம், உடையை நல்லா உடுத்திக்கிறோம், நல்லா ப்ரெசன்டபிளாக வெளியில் ஆக்கிக்கிறோம். உள்ள கோபம் இருக்குது, உள்ள வைராக்கியம் இருக்குது, உள்ள வெறுப்பு இருக்குது, உள்ள சகிப்புத்தன்மை இல்லை. ஆனால் சகிப்புத்தன்மை இருக்குது, ஆவியானவர் நமக்கு அதை கொடுத்துருக்கிறார். அது இருக்குது உங்கள் கையில். அதை கொஞ்சம் கட்ட விழுத்து விடுங்களா, அதை பயன்படுத்துங்க. அப்படியா, சரி பார்த்துக்கலாம், சரியாயிடும் அப்படின்னு சொல்ல பாருங்க. முடியும், சரி பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிங்க. டோன் மாற்றினா சரியாகும். கொஞ்சம் முடியாது அப்படின்னீங்கன்னா அங்கேயே போச்சு. அப்போ அதுக்கு ஏற்ற கவுண்டர் வரும், அதுக்கேற்ற எதிர்மறையான வார்த்தைகள் வரும். அது கோபத்தை இன்னும் தூண்டிவிடும், அது இன்னும் பொறுமையை இழக்க செய்யும். அப்போது அமெரிக்காவில் காட்டு தீ பற்றி எரிஞ்சிச்சான். அது எரியும் போதெல்லாம் பல சேதங்கள், பல உயிர் சேதங்கள், பல கட்டிடங்கள்லாம் அவங்களாம் அதிகமாக மரத்தில் தான் கட்டி வச்சுருப்பாங்க. ஊரெல்லாம் எரிஞ்சிட்டு கிடந்ததான். அப்போது என்ன செய்கிறதுன்னு கண்டுபிடிக்க முடியல. இது உண்மையாக நடந்தது. அப்போ அமெரிக்காவில் என்ன பண்ணாங்க, ஒரு போட்டி வச்சாங்க. இதுக்கு யாராவது உங்கள் ஒப்பீனியன் எங்களுக்கு உதவியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பரிசு கொடுக்குறோம். நீங்கள் சொல்கிற கருத்து இந்த தீயை கட்டுப்படுத்துவதற்கு உதவியாக இருந்தால் அதை நாங்கள் கன்சிடர் பண்ணி அதை நாங்கள் முன்மொழிந்து அதுக்கு நாங்கள் உங்களுக்கு பரிசு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அரசாங்கத்திலேருந்து வந்து. அப்போ ஒரு சின்ன பையன் சொன்னானா, அங்கேருந்து பற்றிக்கிட்டு வரும்போது இங்கேருந்து கொளுத்தி விடுங்கன்னானா பாருங்க, இந்த பக்கத்துலேருந்து கொளுத்தி விடுங்க அங்கேருந்து பற்றிக்கிட்டு வரும்போது அப்படின்னானா. அங்கேருந்து வரும்போது இங்கே கொளுத்தி விட்டுருந்தீங்கன்னா இங்கே வந்து பற்றிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அப்படியே அணைஞ்சி போயிடும். அங்கேருந்து வர்றது இங்கே இன்னும் பச்சை பச்சையாக இருக்கிறதுனால எரிஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்குது. அது வர்றதுக்கு முன்னாடியே இங்கே நீங்கள் அதுக்கு எதிராக இருக்கிற இடங்கள்ல எரிச்சு போட்டுருங்க, சீக்கிரம் எரிச்சு போட்டுருங்க, அதையெல்லாம் எரிச்சு போட்டுருங்க. அப்போ வருகிறது வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும். சீஷர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இவர் யாரு? காற்றும் கடலும் கொந்தளிக்குது, இவர் யாரு? இவர் யாரு ஆச்சரியப்படுறாங்க. இவர் யாரோ, யார் இவர்னு ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அவர் இயேசுன்னு அவங்களுக்கு தெரியாதா? அவர் தேவனுடைய குமாரன் அவங்களுக்கு தெரியாதா? அவங்களுடைய ஆச்சரியம் என்னன்னா, இந்த பொறுமை எப்படி உடையவராக இருக்கிறார். நாங்கள்லாம் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையான்னு கதறிட்டு இருக்கிறோம். இங்கே ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறாரு. உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணின்னு இருக்கிறேன். நேற்று காலையிலேருந்து இப்போ வரைக்கும் 4வது பிரசங்கம் பண்ணுறேன் நான். தூங்கிட்டு இருக்கிறோம் பாருங்க, ஜாலியா. உங்களை பார்க்கும்போது சந்தோஷமாகவும் இருக்குது, துக்கமாகவும் இருக்குது. இந்த குளிரில் இந்த மலையில் கடந்து வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு இங்கே கண்டினியூ பண்ணுறது. பெட்ஷீட்டும் தலைக்காணியும் மட்டும்தான் கொடுக்கல. ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, வந்து உட்காந்து கோட்டையை விட்டீங்களே. கேளுங்க, இந்த இடத்த கொளுத்தி விட்டீங்கன்னா வர்றது ஒன்றுமே இருக்காது. அந்த மாதிரி இந்த வார்த்தை விவாதங்களில், வார்த்தை போர்களில் சில நேரங்கள் மௌனங்கள் நம்முடைய பொறுமையின் அடையாளமாக இருக்குது. மௌனமாக இருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய தீயும் வந்து ஒன்றுமில்லாமல் வந்து கொளுத்தி போடுறதுக்காக வந்து எரிச்சு அதை ஒன்றும் அழிச்சு போடுறதுக்காக வர்ற தீ ஏற்கனவே தேவ ஆவியானவரால் எரிக்கப்பட்ட அக்கினியாகி நாம் இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் வருகிற மற்ற தீகள் எல்லாம் நம்மை ஒன்றுமே பண்ண முடியாது, பொசுன்னு போயிடும். ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ பெரிய பிரச்சனையை அதை ஏற்படுத்தி இருக்கும் நாம் திருப்பி ஒன்று சொல்லியிருந்தா. ஆனால் அதை சொல்லாமல் நாம் தேவ ஆவியின் உதவியினால் நம்மை காத்து கொள்ளும் பொழுது தேவன் நம் நாவை சுட்டெரிக்க அனுமதி கொடுக்கும்பொழுது கொளுத்தி போடுறதுக்காக வந்த தீயை ஒன்றுமில்லாத தீயா
மாற்றிடலாம். பொறுமையே இல்லை. ஒரு அம்மா ஃபோனு பண்ண சொல்லியிருக்கு பையன்கிட்ட. அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி கொஞ்சம் காசு இல்லை கேள்றான்னு சொல்லி. அவன் சின்ன பையன். அவன் அப்பா ஃபோட்டோவை பார்த்துட்டு கால் பட்டன் அழுத்திருக்கான். கால் பட்டன் அழுத்தின உடனே அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கிறான், அம்மா அப்பா ஃபோனை ஒரு பொண்ணு எடுத்து பேசுது அப்படின்னு இருக்கான். வீட்டுக்கு வந்துருக்கிறாரு. வந்த உடனே பயங்கர அடி. அந்த அம்மா கொம்பை எடுத்து அடி அடிச்சிருக்கு. யார் உன் ஃபோனை எடுத்தது? எதுக்கு? யார் கூட பேசியிருந்த? உன் ஃபோன் எதுக்கு அந்த பொம்பளை கிட்ட போச்சு? அப்படி இப்படி நினச்சிரு. அந்த பையனை கூப்பிட்டு கேட்டாராம், உங்கள் அம்மா என்னடா இப்படி அடிக்கிறா? என்னடா சொன்னேன்? ஃபோனை எடுத்தேன், ஒரு லேடி சொல்லிச்சு, நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் வேறு யாரோட பேசி கொண்டிருக்கிறான்னு சொல்லிச்சு. அதை அப்படி அம்மா கிட்ட சொன்னேன், ஒரு பொம்பளை பேசுதுன்னு. அம்மா யோசிக்கவே இல்லை, வரட்டும் அந்த ஆள் அப்படின்னு வந்த உடனே கோபத்தில் அடிச்சது. நிறைய நேரத்தில் என்னன்னு விசாரிக்க கூட மாட்டோம், அவ்வளோ பொறுமை எழுதும். இட் இஸ் த லாஸ்ட் ஆர்ட். தொலைத்து கொண்டோம் இந்த கலையை. பொறுமை என்கிற கலையை நாம் வளர்த்து கொள்வதற்கு பதில் தொலைத்து கொண்டோம். ஏன்னா நாம் யார் என்பதை மறந்து விட்டோம். அதனால தான் இந்த கலையை தொலைத்துட்டோம். இது ஒரு கலை. அது ஒரு வரைபடத்தை வரைகிறவர்கள் அதை அழகாக வரைந்திருக்கிறார்கள் என்றால் அவ்வளவு கலை நயம் கொண்டவர்கள். நாம் தேவ சாயலா இருக்கிறோம் என்பதை மறந்து விட்டோம். அதனால தான் நம்ம ரொம்ப அலங்கோலமாக அவசரப்படுறோம், ரொம்ப கோவப்படுறோம், ஆக்ரோஷமாக ஆகிறோம், உணர்ச்சி வசங்களை ரொம்ப படுறோம். ஏன்னா தேவனுக்கு இருக்கிற அந்த கலை நயத்தை நமக்கும் கொடுத்திருக்கிறார் தமது ஆவியினால். இன்றைக்கு இந்த புதிய மாதத்தில் இந்த கலையை இன்னும் உருவாக்கி நம்ம இன்னும் நாம் செதுக்கி கொள்வோம். ஆண்டவரே, இன்னும் காத்திருப்பேன், நீர் சொன்னதை நிறைவேறும் வரை நான் காத்திருப்பேன். நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே. காலமே ஆனாலும் சரி, நாட்களே ஆனாலும் சரி, நீர் உண்மை உள்ளவர் என்பதை எண்ணீரு நான் காத்திருப்பேன். ஆபிரகாமுடைய சோதனையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 25 வருஷம் அவன் கேட்காத சத்தமா, அதெல்லாம் வேதத்தில் எழுதப்படலை. யாரெல்லாம் என்ன கேட்டிருப்பான்? அன்னைக்கே சொன்ன ஆபிரகாமே, இந்த மாதிரி ஊர் சுற்றிட்டு போயிட்டு இருக்கிற, ஒழுங்காக வீட்டுக்கு போ, உடனெல்லாம் யார் பார்த்துக்குவா, உனக்கு ஒன்றும் நடக்கலை பாரு. 20வது வருஷத்தில் ஒருத்தன் சொல்லியிருப்பான், 15வது வருஷத்தில் ஒருத்தன் சொல்லியிருப்பான், 25வது வருஷத்தில் கூட ஒருத்தன் சொல்லியிருப்பான். ஆனால் அவன் என்ன நம்பினானா? அவன் சரீரமே சொல்லிச்சான், உன் சரீரம் செத்து போயிருக்கிறது, உன் மனைவியினுடைய கர்ப்பம் செத்து போயிருக்கிறது, இன்னுமா நம்புகிறாய்? இந்த சத்தங்கள் எல்லாம் கேட்டு விட்டு கொடுக்கறதுக்கு அவனுக்கு கொஞ்ச நேரம் ஆயிருக்காது. ஆனால் வேதம் சொல்லுது, அவன் சொன்னானா, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. கலை இது ஒரு கலை. ஒரு நல்ல சமையலை நாம் செய்கிறோன்னா அதை எல்லாத்தையும் கலந்து அதை திறம்பட செய்கிறது. அது மாதிரி இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு பொறுமை என்பது ஒரு கலை. அதை நாம் தான் வளர்த்து கொள்ளணும், நாம் தான் தீட்டி கொள்ளணும், காத்திருக்கணும். சங்கீதம் 27:14 சொல்லுது. சங்கீதம் 4 சங்கீதத்தை படிப்போம், அப்புறம் முடிப்போம். சங்கீதம் 27:14 சொல்லுது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. நான் ஏன் காத்திருக்கணும்? இத்தனை வருஷமா செய்யாதவர் இனி செய்ய போறாரா? இல்லை. 13வது வசனம், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று காத்திராமல் இருந்திருந்தால் கெட்டு போயிருப்பேன். நான் காத்திராம இருந்திருந்தேன்னா, நான் வாழ்வேன்றதை நம்பாம போயிருந்தேன்னா, நான் வெயிட் பண்ணாம இருந்திருந்தேன்னா, நான் என்ன ஆயிருப்பேன்? கெட்டு போயிருப்பேன், நானும் அழிஞ்சு போயிருப்பேன். நான் விசுவாசித்தேன், காத்திருந்தேன். அதனால பிறருக்கு அவர் சொல்றார், கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு.
கர்த்தருக்கே காத்திரு. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, நடக்கும் எல்லாம். சங்கீதம் 37:7. சங்கீதம் 37:7. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, அவருக்கு காத்திரு. ஏன்? 6வது வசனம், உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். காத்திரு, பண்ணுவார். நீ காத்திருந்தது எதுக்குன்னு அவர் காட்டுவார். உன்னை, உன் நீதியை, உன் நியாயத்தை விளங்க பண்ணுவார். காத்திரு அப்படின்றார். 62:5. சங்கீதம் 62:5. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நாம் நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமாவே, நமக்கு நம்ம சொல்லிக்கணும், காத்திரு. எல்லாம் சொல்லுங்க, உங்களை பார்த்து சொல்லுங்க, கையை மேலே வச்சு சொல்லுங்க, என் ஆத்துமாவே காத்திரு. அமர்ந்திருன்ற வார்த்தையும் காத்திருன்ற வார்த்தையும் ஒன்று தான். அமர்ந்துருன்னா வெயிட் பண்ணுன்னு அர்த்தம். உட்காந்துரு, உட்காந்துரு. இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட கூட கர்த்தர் சொன்னார், நீங்கள் சும்மா இருங்கன்னார். சும்மா இருக்கிறதுன்னு அர்த்தம் என்ன? அமைதியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். பொறுமையை இழக்காதீங்க. பார்வோன் பின்னாடியே வரான், பொறுமையை இழக்கிறாங்க. இதை விட மோசமான அடிமைத்தனத்துக்கு போய் விடுவோமோ, வந்து கூட்டிகிட்டு போனா இதை விட மோசமாக நம்மளை நடத்துவானோ அப்படின்லாம் கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கற்பனையின் மேலே கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மோசே சொல்கிறாங்க, முதல் கட்டளை என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் கட்டளை, எகிப்தை விட்டு கிளம்பின போது சும்மா இரு, பொறுமையா இரு, கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். இதெல்லாம் நாம் உருவாக்கி கொள்ளுவது. நாம் இந்த கால வேளையிலே, இந்த புதிய மாதத்தில் நம்மளுடைய ஹோம்ஒர்க் என்னன்னா, நாம் கொஞ்சம், ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்குவீங்க, ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்குவீங்க. எப்போ இந்த பொறுமை வரும்? எப்போ இந்த பொறுமை வரும்? இந்த பொறுமை எப்போ வரும்? ஒரு விவசாயி போல உங்களை நீங்கள் பார்த்துக்கங்க, நினச்சிக்கங்க. ஒரு விவசாயியை போல உங்களை நினச்சிங்க. ஒரு மனுஷன் நிலத்தில் விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழுத்திருக்க, அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறது போல, அது அறுக்கிறதுக்கு ஆட்களை அனுப்புகிறான். எவ்வளோ வேலை இருக்குது. இந்த ப்ராசஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு விதை விதைக்கப்பட்டால் அது அறுவடைக்காக தான் விதைக்கப்படுது. அந்த விதை அறுவடைக்காக தான் அனுப்பப்படுகிறது. மார்க்கு 4:26-29 வசனம் எழுதிக்குங்க, வீட்டில் படிச்சுங்க. அங்கே என்ன சொல்லியிருக்கு? அது கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வரும், அறுக்கிறதுக்கு ஆட்கள் அனுப்பப்படுவார்கள் அப்படின்னு. அப்போது விதைக்கப்பட்டு அறுப்பு காலம் வரைக்கும் விளையிற காலம் ஒன்று இருக்கிறது, அப்புறம் அறுப்பு காலம்னு ஒன்று இருக்கு. இப்போ இந்த விதைக்கிற காலத்துக்காக விதைத்திருக்கிறீர்கள், அறுவடைக்காக காத்திருங்கள். இரண்டாவது, இந்த பொறுமை உருவாக்கி கொள்ளணும்னா நாம் சில விதத்தில் நம்ம பார்க்குற விதத்தை மாற்றிக்கணும். நம்ம பார்க்குற விதத்தை மாற்றிக்கணும். தேவன் ஒரு மனுஷனை காத்திரு அப்படின்னு சொல்லும்பொழுது, அவர் அவரும் நம்மளை சோதிக்கிறாரோ நினச்சிக்கூடாது. அவரும் நம்மளை போட்டு வச்சு செய்கிறாரோ, இந்த சூழ்நிலைகள் தான் நம்மளை வச்சு செய்து அவரும் வச்சு செய்கிறாரோ? இல்லை. அநேக நேரங்கள் வேத சான்றுகள், வேத சரித்திரத்தில் படிக்கும்பொழுது அநேக சான்றுகள் தேவன் மகிமையான மேன்மையான காரியங்களை செய்வதற்காகத்தான் தம்முடைய ஜனங்களை காத்திருக்க சொன்னார். அவர் ஏதோ சாதாரணமான காரியத்தை செய்கிறதுக்காக காத்திருக்கல, அவர் பெரிய காரியங்களை செய்வதற்காகத்தான் காத்திருக்க சொன்னார். ஆகவே பெரிய காரியங்களுக்காக காத்திருப்போம். லாசரு மரிச்சிடுறான், அவனுடைய மரண தகவல் இயேசுவுக்கு போகுது.
இயேசுவுக்கு சொல்லப்படுது. இயேசு போயிட்டு இயேசுவுக்கு சொல்லும்பொழுது இயேசு போகலை. 4 நாள் கழித்து போகிறார். அவருடைய சகோதரிகள் 2 பேரும் தூரத்தில் அவர் வரும்போதே அவரை போய் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது 2 சகோதரிகளும் இயேசுவை பார்த்து மாறி மாறி சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா, கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தீர்னா என் சகோதரனை காப்பாற்றிருக்கலாம். 2 பேரும் அதை தான் சொன்னாங்க. ஒரே ஸ்டேட்மெண்ட்டை தான் சொன்னாங்க. மார்த்தாலும் அதை தான் சொன்னா, மரியாளும் அதை தான் சொன்னாங்க. அதானே உலகம் எதிர்பார்க்கும். முன்னாடியே வந்திருந்தீரானா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அந்த சாப்டர் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது எப்படி ஆரம்பமாக இருக்கும்னா, இயேசு சிநேகித்த லாசரு, இயேசு அதிகமாக பிரியமாக இருந்த லாசருன்னு இருக்கும். உண்மையிலே நேசிக்கிறாரா? அப்போனா சீக்கிரம் வந்திருக்கலாமே. அங்கெல்லாம் கேள்வி வரும். என் ஆண்டவர் உண்மையிலே நேசிச்சா என்னை ஏன் இப்படி விடணும் அப்படிலாம் கூட கேள்வி வரும். ஆனால் வேதம் சொல்லுறது, அவன் வியாதியிலிருந்து ஸ்வஸ்தமானது எவ்வளோ பெரிய சாட்சியோ ஆகியிருந்தால், அது எவ்வளோ பெரிய சாட்சியோ அதை விட பல மடங்கு சாட்சி மரித்து போன கல்லறையிலிருந்து வெளியே வந்தது. அதை விட பிரம்மாண்டமான சாட்சி. அன்னைக்கு லாசரு மரிக்கிறதுக்கு முன்னாடி காப்பாற்றப்பட்டிருந்தா எவ்வளோ தூரத்துக்கு இயேசு யாருன்னு வெளியே தெரிஞ்சிருக்கோன்னு தெரியாது. ஆனால் லாசரு வெளியே வந்தபோது வேதம் சொல்லுகிறது, அன்றைக்கு யூதர்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள் அப்படின்னு. அநேகர் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். அப்போ தேவன் உங்களை காத்திருக்க பண்ணுறது எதுக்கு தெரியுமா? அநேகரை தம்மிடத்தில் உங்கள் மூலமாய் கொண்டு வருவதற்காக, மகிமையான மேன்மையான காரியங்களை செய்வதற்காகத்தான் உங்களை காத்திருக்க சொல்கிறார். அல்லேலூயா. விட்டு கொடுக்காதீங்க. ஆண்டின் கடைசியில் நினைக்கிறீங்க, ஏன் இந்த மாதம் உங்கள் காத்திருத்தலுக்கான பலனாக இருக்கக்கூடாது? இத்தனை மாதங்கள் காத்திருந்தீர்கள், ஏன் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற மாதமாக ஏன் இருக்கக்கூடாது? காத்திருப்போம், எழும்பி நிற்போம், ஜெபிக்கலாம். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, காத்திருக்க செய்யும் ஆண்டவரே, காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் பார்த்து கொள்வீர் என்பதனால் நான் காத்திருக்கிறோம். நீங்கள் எங்கள் நீதியை, எங்கள் நியாயத்தை வெளிச்சம் போல கொண்டு வருவீர், வெளிச்சத்தில் கொண்டு வருவீர். நீர் நாங்கள் நம்பியிருக்கிற காரியம் உம்மாலே வரும் என்பதனால் காத்திருக்கிறோம். நீங்கள் அதை கொண்டு வருவீங்கன்றதுக்காக காத்திருக்கிறோம். தாமதமானாலும் காத்திருப்போம் ஆண்டவரே. ஏன்னா உம்முடைய நேரம்தான் நல்ல நேரம். நீர் குறித்த நேரம்தான் நல்ல நேரம். நீர் குறித்த நேரம் ஏற்ற காலத்தில் எங்களை உயர்த்துவீர் என்று நாங்கள் காத்திருக்கிறோம். உமக்கு எது ஏற்ற காலமோ அந்த காலத்துக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் செய்வீங்கன்னு காத்திருக்கிறோம். நீங்கள் வாசலை திறப்பீங்கன்னு காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் என்னை குணமாக்குவீங்கன்னு நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்கள் இந்த குடும்பத்தை கட்டுவீங்கன்னு காத்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தில் அருமையான ஜனங்கள் கட்டப்படட்டும் ஆண்டவரே. அவருடைய காத்திருப்பு நல்லதுன்னு அவங்களுக்கு தோணட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு காத்திருப்பது நல்லது என்று அவர்கள் உணரட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கே காத்திரு, திடப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை திடப்படுத்தும். சோர்ந்து போகிறோம், அநேக நேரங்களில் நாங்கள் சோர்ந்து போகிறோம். எங்களை உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் உள்ளம் திடனடையட்டும், பலனடையட்டும் ஆண்டவரே. நீர் செய்வீர் என்ற நம்பிக்கையினால காத்திருக்கிறோம். புதிய மாதத்தில் அற்புதமான வழிகள், அற்புதமான ஆச்சரியமான வழிகள் உண்டாகட்டும். இந்த மழை சேதங்களிலிருந்து ஜனங்களை தவிர்த்து கொள்ள ஆண்டவரே, காத்து கொள்ள ஆண்டவரே. இந்த குளிர் ஒருவரையும் சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். ஒவ்வொருவருக்கும் ஆரோக்கியத்தை தாரும், உடல் உற்சாகத்தை தாரும். அவள் செய்கிற எல்லா வேலையிலும் உடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். அவள் எங்கு போனாலும் வந்தாலும் எல்லா தீங்குக்கும் தீமைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஞானமும் அறிவும் புத்தியும் உண்டாகட்டும். எழுதுகிற பரீட்சைகளிலே அவர்கள் சிறந்து விளங்கட்டும் கர்த்தாவே. உமது கிருபை எங்கள் அனைவரோடு இருக்கட்டும் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். நாம் எல்லாரும் சொல்லுவோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.